நான் இப்போ உங்களை ஒன்று கேட்குறேன். சீமான் என்ன முன்னுக்கு பின்னா பேசுகிறாரா இல்லையா? நீங்களே இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். இல்லை, அது காலத்துக்கு ஏற்றவாறு பேசுறது. அது திராவிடம், தமிழ் தேசியம், பெரியார், மாயோன் கிருஷ்ணனுக்கு வரல. ரொம்ப சாதாரண டாபிக்ஸ் வரைக்கும் கேட்குறேன். மாற்றி பேசுகிறாரா இல்லையா? காமராஜர் எப்போ இறந்தார் தெரியுமா? சொல்ல மாட்டேன். கருத்து ஓகே, சொல்லுங்க சார். அந்த கருத்து ஓகே. சிறந்த பேச்சாளர் தமிழகத்தில் நம்பர் 1 பேச்சாளர் யாரு? ஆக சிறந்த அறிவாளி யாரு? தவறு யாருக்கு வேணா நிகழும். ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்? சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? தப்பாக பேசிட்டோம், என்ன சொல்லணும்? நாங்கள் இறந்ததுக்கு சொல்லலை, காமராஜர் தோத்ததுக்கு அழுதாருன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்களா? இப்போது தப்பாக பேசுகிறது ஒரு தலைவனுக்கு பெருசு இல்லை, தாண்டி வரலாம். ஆனால் அந்த கட்சியே சேர்ந்து முட்டு கொடுக்கும் அப்படின்னா, இப்போது அந்த பசங்க நீங்கள் சொல்கிற அந்த அணில்கள் இவரை பொய் பேசுகிறாருன்ற ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டி ஒரு அநாகரிகமான வார்த்தையில் பேசலாமா, பேசக்கூடாதா? ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க புரிதல் இல்லாத பசங்களை அணில்னு சொல்லலாம், டிவிக்கன்னு சொல்லலான்றது நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். அப்போ தப்பாக பேசுகிறவங்களையோ, அரசியல் தெளிவில்லாதவங்களையோ, வரலாறு கற்பிதம் பத்தாதவங்களையோ, தப்பாக பேசினதை ஒத்துக்காமல் முட்டு கொடுக்குறவங்களையோ மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? 24 தேர்தலில் அவர் 8% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிஜமாகவே ஆர்கானிக்காக ஒருத்தர் ஏறி வர்றாருன்னு. அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார்? என் தம்பி விஜய் மைக்கை கையில் எடுக்கவா, காம்பெயினை ஸ்டார்ட் பண்ணவான்னு அவர் பாடினதால தான் எல்லாம் பயந்துட்டாங்கன்னு சொன்னாரா? அப்போ விஜய் சார் பின்னாடி இருந்தது யார்? எல்லாம் கால் மார்க்ஸையும் பெரியாரையும் மேதகு பிரபாகரனையும் திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தவங்களா? அப்பயும் அவங்க ரசிகர்கள் தானே. அன்றைக்கி அந்த ரசிகர்கள் நமக்கு இனிச்சுது, கரெக்டாக? இன்றைக்கி என்ன மாறி போச்சு? அந்த ரசிகர்கள் தீவிரவாதி ஆகிட்டானா இன்னும் ரசிகராகவே இருக்கான், ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கான். உங்கள் கருத்துப்படி இன்றைக்கி ஏன் கத்துது? ஏன் பிடிக்கல? தேவைக்காக கொள்கை சரியில்லை. என்ன கொள்கை பிடிக்கல? நம்மளே திராவிடத்தை ஆதரித்து பெரியார் பேரன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தெளிவு வந்ததால் திராவிடத்தை எதிர்க்கிறோம், திராவிடத்தின் வேறாக இருக்க பெரியார் எதிர்க்கிறோன்னு சொல்கிறீங்க. 15 வருஷமாக இருக்கிற கட்சிக்கே புரிதல் லேட்டாக வருது. சீமானன் 95லேருந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காரு, நான் பார்த்ததுலேருந்து. அப்போது 1.5 வயசு கட்சி தானேங்க, கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கலாமா இல்லையா? விஜய் சீமானுக்கு யார்? சீமானுக்கு விஜய் தம்பி.